அனைவருக்கும் வணக்கம். பெண்களின் நிலை அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பு வரை நம்மளோட நாட்டில் பெண்கள் சம உரிமையோடும் பாதுகாப்போடும் வாழ்ந்துள்ளதாக நாம் அறிகிறோம். குடும்பத்தில் முடிவுகளை எடுக்கிற நிலையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. கல்வி அறிவிலும் கலை அறிவிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அன்றைய தற்சார்பு வாழ்வில் நெருக்கடி இல்லாமல் ஒரு விடுதலை உணர்வோட வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியுது. அதற்கு பிறகு தொடர்ந்து வேற்றின படையெடுப்பு, அவர்களுடைய வருகை, அதனால் ஏற்பட்ட பாதிப்புனால சாதிய ரீதியாக நம்மளோட மக்களை பிரித்து ஒரு ஆதிக்க குடி, அடிமை குடி என்று பலவிதமாக பிரித்து அதில் அவங்க திட்டம் போட்டு இந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அது பார்த்தா பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் என்று பலவிதமான பாகுபாடுகளை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக அதை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எந்த விதத்துலையும் அதை சமப்படுத்தி மாற்ற மாட்டுறாங்க. இப்போ வேற்று இனத்தாரோட ஆதிக்கத்தை பொறுத்து கொள்ள முடியாமலும் அவர்களோட அந்த பெண்கள் நமக்கு கீழே தான் அப்படிங்கிற அந்த ஒரு திணிப்பை ஏற்றுக்கொண்டதுனாலையும் ஆண்கள் பெண்களை அதிகாரம் செய்ய துவங்கியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வேற்று இனத்தாரால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை தொடர்ச்சியாக அவங்க ஆதிக்கம் செலுத்தியும் இன்னைக்கு வரைக்கும் மறைமுகமாகவும் ஆதிக்கம் செலுத்துகிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பெண்களை பயன்படுத்திக்கிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உளவியலாக தனக்கு கீழே இவங்களை ஆதிக்கம் செலுத்தி தன்னைத்தானே ஒரு விதத்தில் தேற்றிக்கிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆணாதிக்கம் அப்பவும் இருந்தது. ஆனால் அது வேறு விதமாக இருந்தது. அப்போ கூட பெண்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பின்மைலாம் இல்லை. அந்த குடும்பத்தில் ஆணுக்கு அடங்கி இருந்தாங்களே தவிர அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இப்போ இருக்கிற அளவுக்கு பெரிய அளவில் கூட ரொம்ப பாதிக்கப்பட்டதாக எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த ஆதிக்க நிலை இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, முற்றிலும் வேற விதமாக மாறி இருக்கு. ஆனால் பெண்களோட அவல நிலையும் பார்த்தா கூட எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமானதாக தான் எனக்கு தெரியுது. எப்படின்னா, ஆண்கள் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துறதை பார்த்துட்டு அதை ஒரு பொறுக்க முடியாமல் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெண்களும் மன ரீதியாக தான் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பெண்களையே ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தி தான் தன்னை தேற்றிக்கிறாங்க. அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சிதுன்னா சில பெண்கள் ஆண்களையும் தனக்கு கீழே, தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு துன்புறுத்துறதையும் பார்க்க முடியுது. பெரும்பாலும் இப்போ சரி நாம் எப்படி தான் முன்னேறலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு நிறைய தடை இருக்குது. ஏன்னா பெரும்பாலான பெண்கள் நாம் இப்படியெல்லாம் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ ரொம்ப ஒரு கீழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையை கூட உணர்ந்துக்காம தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பலவிதமான குழப்பங்கள், அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, தங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்களே ஒரு நம்ம இன்னும் சமமாக நடத்தப்படணுங்கிற எண்ணமும் இல்லை. அப்போ இந்த சமுதாயத்தில் நாம சமமாக நடத்தப்பட்டாதான் இங்கே நம்ம இனத்துக்கு ஒரு எழுச்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு புரிதலுமே அவங்களுக்கு இல்லை. இப்போ இருக்கிற பெண்கள்லாம் பார்த்துக்கிட்டோன்னா நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறதும், தன்னுடைய அங்கங்கள்லாம் தெரிகிற மாதிரி அரைகுறை ஆடையோட சுற்றுறதும், அலங்காரம் செய்கிறதும், பல ஆண்களோட சுற்றி வருவதையும், ஆண்களுக்கு நிகராக போதைப் பொருட்களை பயன்படுத்துறதையும் பார்க்க முடியுது. இதன் மூலமாக தான் ஆண்களுக்கு நிகராக மாறிட்டதா அவங்க தவறாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி திரைப்படத்தை பார்க்குறது, அங்கே இப்போ இந்த கிரிக்கெட் அது மாதிரியான விளையாட்டை பார்க்குறது, தொலைக்காட்சி, கைபேசி அப்படின்னு அதில் மூழ்கிறது, அதாவது இந்த ஆபாச படங்கள் இது மாதிரி, அப்புறம் பொழுதுபோக்கு, கேளிக்கை, இதுலலாம் ஈடுபட்டு இது இந்த வேற்று இனத்தாரால் திட்டமிட்டு தான் நடக்குதுங்கிறது நமக்கு புரியுது. இது ஆண்களும் உணரலை, பெண்களும் உணரலை. பெண்களும் அந்த மாய வலையில போய் சிக்கிறாங்க. இப்போ நடைமுறையில் ஓரளவு புரிதல் கொண்ட பெண்கள் கூட தங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ளவே முடியல. ஏன்னா இது போன்ற பல சிக்கல்கள் இங்கே இருக்குது. இதில் இப்போ நாங்கள் அதை எப்படி மாற்றுறதுன்னு எங்களுக்கும் புரியல. இப்போ ஏன்னா குடும்பத்திலையும் ஆதரவு கிடையாது, சமூகத்திலையும் ஆதரவு கிடையாது, பெண்களோட நிலை உயர்வதற்கு பெண்கள்கிட்டையும் ஆதரவு இல்லை. இப்போ ஆண்கள் மத்தியில் பெண்கள் எப்படி பார்க்கப்படுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி பிரித்து வச்சுருக்காங்களா, வகைப்படுத்தி வச்சுருக்காங்களே, ஓர் அறிவுல இருந்து 6 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்கல்ல. இப்போ பெண்களை ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சான்று சொல்கிறேன். பெண்களை 5.5 அறிவு கொண்ட ஒரு உயிரினமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. இதுலேருந்து எங்களால் மாறவே முடியல.
இப்போ நாங்கள் அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா, நாங்கள் இப்போ பெண்கள் வந்து வேலை செய்கிற பெண்களே நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரி ஒரு புரிதல் தெளிவு இருக்கிற பெண்கள் வந்து எங்கே தனக்கு நிகராக வந்துருவாங்களோன்னு சொல்லி ஆண்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்களை ஆதிக்கம் செலுத்துறாங்க. இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சுற்றி வளைச்சி மறைமுகமாக அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, பெண்கள் தன்னோட நிலையை வந்து உயர்த்தணும் அப்படின்னு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் தன்னை வந்து ரொம்ப வருத்தி கொள்ள வேண்டியதா இருக்குது. தான் வந்து இன்னும் மேலும் மேலும் குடும்பத்தார்கிட்ட வந்து இன்னும் ஒரு அடிமைத்தனமாகவும் ரொம்ப சகிச்சுக்கிட்டோம், ரொம்ப பொறுமையோடையும் வாழ வேண்டிய சூழ்நிலை வருது. எனவே ஆண்களோட துணையும் இருந்தாதான் பெண்களோட முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையா இருக்குது. இதுக்கு வந்து தீர்வு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுடைய வரலாற்று புரிதலை வந்து கொண்டு வரணும் எல்லார்கிட்டையும். அதை வந்து நம்ம கல்வியிலேயே அதை போதிக்கணும். பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக எப்படி நடத்தப்பட்டாங்க, பெண்களை எப்படி போட்டுனாங்க, அவங்களுக்கு எப்படி சம உரிமை கிடைச்சது, எப்படி பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்கணும். இந்த ஆபாச படங்கள் வந்து தடை செய்யப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.